சென்னையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்த முதலமைச்சர். இரு மருங்கிலும் திரண்டு வரவேற்ற பொதுமக்கள் முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. வள்ளலாரையும் வள்ளுவரையும் களவாடுவதற்கு சதி நடப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இரு மாமனிதர்களையும் கபலீகரம் செய்வதற்கு ஒரு கும்பல் முயற்சி செய்து கொண்டிருப்பதாகவும் பேச்சு. வள்ளலார் போன்ற தமிழ் மண்ணில் சமத்துவத்தை பேசின மாமனிதர்களை களவாட ஒரு கூட்டமே இன்றைக்கு சதி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிரான காவலரனாக ஒவ்வொரு தமிழரும் இருக்கணும். நிதி பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை, கடன் அளவு என எல்லா நிதி குறியீடுகளிலும் தமிழகத்திற்கு பின்னடைவு. கடன் வாங்குவதில் தமிழகத்தை முதலிடத்திற்கு கொண்டு வந்ததுதான் ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. அதிக வருவாய் வந்திருக்குது, பல்வேறு இடங்களில் கடனும் அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க, மூலதன செலவும் குறைவு அப்படின்னு அந்த பணம் எங்க போச்சு? அதே எங்களுடைய கேள்வி. பேசி மொழிதான் அறிக்கை விட்டுருக்கார். திராவிட முன்னேற்ற கூட ஆட்சி காலத்தில் நிதி மேலாண்மை செய்வதற்கு குழு அமைச்சிங்கன்னா அந்த குழு ஏதாவது அறிக்கை கொடுச்சுதா? அந்த குழு அறிக்கையின்படி இந்த நிதி மேலாண்மை செய்வதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்துங்களா? எதுவுமே இல்லைங்க. அமைதிப்படை அமாவாசை என்ற பெயர் தன்னை விட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தான் பொருந்தும். எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பதிலடி. மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, திரு செந்தில் பாலாஜி சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அமைதிப்படை பழனிசாமின்னு சொல்றாரு, அமைதிப்படை அமாவாசைங்கிறார். அவருக்கு கரெக்டா பொருத்தமான பேர். திரு பாலாஜி அவர்களுக்கு பொருத்தமான பேரை அவரே தேடிக்கொண்டார். 5 கட்சிக்கு கட்சி மாறியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. ஒரு கட்சியில் இல்லை, 5 கட்சிக்கு போய் இப்ப திமுகவுக்கு வந்திருக்கிறாரு. அடுத்து எந்த கட்சிக்கு போவாருன்னு தெரியல. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் லீக்கான விவகாரம். அபிராமபுரம் காவல் நிலைய எழுத்தர் மருதுபாண்டி உள்ளிட்ட போலீசாரிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. %22 ஈரப்பதத்துடன் நெல்லை கொள்முதல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு தமிழக அரசு கோரிக்கை. தமிழகம் வரும் மத்திய அரசின் குழு ஈரப்பத அளவு குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளித்த பின் உரிய முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்ப்பு. வேலை வாங்கி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக எம்பி கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியில் இருந்து 13 கோடியே 70 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். வீட்டில் இருந்த லாக்கரில் இருந்து 70 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருந்ததாகவும் அமலாக்கத்துறை தகவல். மாட்டிறைச்சியையும் சாணத்தையும் பயன்படுத்துபவர்கள் கோமியம் மருந்து என்று சொன்னால் மட்டும் நம்ப மறுப்பது ஏன்? சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோடியின் கருத்துக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை ஆதரவு. மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க, ஆனா மாட்டோட சிறுநீரை விஞ்ஞானபூர்வமாக அது பாடம் படுத்தப்பட்டு விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அது மருந்தாக எடுத்துக்கொள்ளணும்னு உடனே அரசியல் கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். மருத்துவம் பயின்ற தமிழிசைக்கு மாமிசத்திற்கும் கழிவிற்கும் வித்தியாசம் தெரியவில்லையா என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி. வட மாநிலங்களைப் போன்று தமிழ்நாட்டிலும் மாட்டரசியல் செய்ய வேண்டாம் என வலியுறுத்தல். கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்பதை தடுக்கும் வகையில் மார்ச் மாதம் முதல் QR கோட் முறையில் விற்பனை. மதுபான விற்பனை டிஜிட்டல் மயமாக்கப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம். கூடுதல்
கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்தால் சம்பந்தப்பட்ட கடையில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களும் பணியிடை நீக்கம். டாஸ்மாக் நிர்வாகத்தின் சுற்றறிக்கையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு விதிகளை மீறி அனுமதி அளித்ததாக வழக்கு. தமிழக அரசும் காவல்துறையும் 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புழல் சிறை வளாகத்திற்குள் தடை செய்யப்பட்ட செல்போன், கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் கண்டறியப்பட்ட விவகாரம். உளவு பிரிவு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அடங்கிய விசாரணை குழு அமைத்துள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் சிறைத்துறை டிஜிபி தகவல். திருவண்ணாமலை மலையடிவாரத்தில் புறம்போக்கு இடத்தில் கட்டப்பட்ட வீடுகளை இடிப்பதற்கான கணக்கெடுக்கும் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல். கைதான 50க்கும் மேற்பட்டோரில் மூதாட்டியை குண்டுகட்டாக தூக்கி வாகனத்தில் ஏற்றிய போலீசாரால் பரபரப்பு. புதுக்கோட்டை அருகே கனிம வள கொள்ளையை எதிர்த்த சமூக ஆர்வலர் லாரி ஏற்றிக் கொல்லப்பட்ட சம்பவம் எதிரொலி. ஜகபர் அலி குற்றம் சாட்டியிருந்த ராசு ராமையாவுக்கு சொந்தமான RR கல்குவாரியில் கனிம வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த பாலியல் தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம். மகிழா காங்கிரஸ் அமைப்பினர் சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு போராட்டம். வைகை அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1145 கன அடி வீதம் அதிகரிப்பு. நீர்மட்டம் 66 அடியை எட்டியவுடன் முதற்கட்ட எச்சரிக்கை விடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தகவல். பல்வேறு இடங்களில் சிறை நிரப்பும் போராட்டங்களில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் கைது. ஆந்திராவில் வழங்குவது போல் தமிழகத்திலும் தங்களுக்கு உதவித்தொகை தேவை என்று கோரிக்கை. சென்னையில் புகழ்பெற்ற பொழுதுபோக்கு பூங்காவான BGPயில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தாய் புகார். தீம் பார்க் ஊழியர் மீது போக்சோவில் வழக்கு பதிந்து கைது செய்த திருவான்மியூர் போலீசார். தந்தை பெரியார் குறித்து அநாகரிகமாக பேசிய சீமானின் வீடு நாளை முற்றுகையிடப்படும். பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் அறிவிப்பு. பெரியாரியல் உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் நாளை தினம் காலை 10 மணிக்கு நீலாங்கரையில் உள்ள சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டை முற்றுகையிட்டு போராட இருக்கின்றோம். நாகரிகமானவராக இருந்திருந்தால் பெரியார் பேசியதாக கூறிய செய்திக்கு சீமானின் நேரம் ஆதாரத்தை வெளியிட்டிருக்க வேண்டும். ஆதாரம் இல்லை எனில் தவறாக சொல்லிவிட்டதாக கூறி மன்னிப்பாவது கேட்டிருக்க வேண்டும் என்றும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் கோவை ராமகிருஷ்ணன் பேச்சு. சொன்ன பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசியதற்கு ஆதாரம் தரவில்லை. ஆதாரம் இல்லை என்று சொன்னால் அவர் ஒரு சிறந்த மனிதராக இருப்பாரானால் ஆதாரம் கிடைக்கவில்லை, நான் பேசியது தவறு என்று மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். பங்குச் சந்தைகளில் கடும் சரிவு ஏற்பட்டதால் சென்செக்ஸ் 1143 புள்ளிகள் சரிவு. முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 7 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. பிப்ரவரி 5ஆம் தேதியன்று செல்ல உள்ளதாக கூறப்படுவதால் பலத்த பாதுகாப்பு. மகா கும்பமேளாவில் கலந்து கொண்ட தொழிலதிபர் அதானி குடும்பத்தினருடன் திரிவேணி சங்கமத்தில் ஆரத்தி எடுத்து வழிபாடு. மும்பை லீலாவதி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் நடிகர் சைஃப் அலி கான்.
6 நாள் சிகிச்சைக்கு பிறகு கத்திக்குத்து காயங்கள் குணமடைந்ததால் வீடு திரும்பினார். தலைக்கு 1 கோடி ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்ட மாவோயிஸ்டுகளையும் சுட்டு வீழ்த்திய வீரர்கள். நக்சலிசம் இன்று தனது இறுதி மூச்சை நிறுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். காஷ்மீரின் பந்திப்போரா பகுதியை மூடியதன் பனி, சாலையை ஆக்கிரமித்த பனிக்குவியல்கள் அகற்றம். குடியரசு தினம் நெருங்குவதை ஒட்டி காஷ்மீரின் தோடா மாவட்ட பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு. பேருந்து, கார் உள்ளிட்ட வாகனங்களில் ராணுவத்தினர் தீவிர சோதனை. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் சாலையின் குறுக்கே ஓடிய காட்டுப்பன்றிகளால் விபத்து. இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் நிலைத்தடுமாறி விழுந்ததில் அதிர்ஷ்டவசமாக தப்பிய காட்சி. தன் மீது மோதிய காரை கால் நகங்களால் கீறி வைத்த நாய். மத்திய பிரதேசத்தில் நிகழ்ந்த ருசிகர சம்பவத்தின் சிசிடிவி காட்சி. கொச்சியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மதுபோதையில் ஜெயிலர் நடிகர் விநாயகன் அட்டுழியம். பக்கத்து வீட்டின் உரிமையாளரை ஆபாசமாக பேசியதுடன் அநாகரிகமாக நடந்து கொண்டதால் வழக்கு பதிவு. பதவியேற்பு விழா கொண்டாட்டத்தின் போது வாளுடன் நடனமாடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். முப்படை தலைமை தளபதி நடன அரங்கில் ட்ரம்ப் ஆடியதை ரசித்து பார்த்த துணை அதிபர் ஜோடி வான்ஸ். அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற பின் முதல் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்ட ட்ரம்ப் பேனாவை கூட்டத்தினர் மத்தியில் தூக்கி எறிந்தவுடன் ஆதரவாளர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. மகளிர் உலகக்கோப்பை லீக் போட்டியில் மலேசியாவை 31 ரன்களுக்குள் சுருட்டிய இந்திய அணி 2.5 ஓவரிலேயே இலக்கை எட்டி 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. பரந்தூரை தொடர்ந்து வேங்கை வயல் கிராமத்திற்கு செல்ல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டம். பட்டியலின மக்கள் பயன்படுத்திய குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் பூதாகரமாக 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் பயணம். மங்களூர் வங்கி கொள்ளை வழக்கில் கைதான 3 நெல்லை அம்பாசமுத்திரம் நீதிமன்றத்தில் ஆஜர். விசாரணைக்கு பின் கர்நாடகாவிற்கு அழைத்து செல்ல தனிப்படை போலீசார் திட்டம். சென்னை அண்ணா நகரில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சிறுமியின் வாக்குமூல வீடியோ வெளியானது தொடர்பான வழக்கையும் விசாரிக்க வேண்டும். சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தாக்கல் செய்த அவதூறு வழக்கு விசாரணைக்கு வரும் 19ஆம் தேதி ஆஜராக வேண்டும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. மதுரையில் மாற்று சமூக பெண்ணை காதலித்த பட்டியலின இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழப்பு. குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டதால் பெண் வீட்டார் கொலை செய்து உடலை வீசியிருக்கலாம் என்று உறவினர்கள் சந்தேகம். மதுரையில் பட்டியலின இளைஞரை வீடு புகுந்து தாக்கிய பெண் வீட்டார்.
குளத்தில் சடலமாக மீட்கப்பட்ட ஒரு வாரத்திற்கு முன்னர் நடந்த சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி. மதுரையில் மர்மமான முறையில் உயிரிழந்த பட்டியலின இளைஞரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். சந்தேக மரண வழக்கை SC ST பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து விசாரணையை மேற்கொள்ள வலியுறுத்தல். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் சமரசம் செய்து வைக்க 2000 ரூபாய் லஞ்சம் கேட்ட வழக்கு. சென்னை வேளச்சேரி காவல் நிலையத்தில் SI-யாக பணியாற்றிய கலைச்செல்விக்கு 5 ஆண்டு சிறை, 1 லட்சம் ரூபாய் அபராதம்.